போறோம். பார்க்கலாமா? வாங்க. முதல்ல வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா கலர் மாறணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்பதான் நல்லா இருக்கும். இது பாருங்க, நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வாசனையா இருக்கும் கருவேப்பிலை போட்டா. அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சம் சால்ட் லைட்டா போட்டு வதக்கணும்னா சீக்கிரமா வதங்கிடும். அது வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறம் ஈரல் நல்லா கழுவி வச்சிருக்கோம் கிளீனா, அதை போட்டு நல்லா இது பண்ணி அது கொஞ்சம் அதோட வாசனை அந்த நீச்சு வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு பண்ணிடணும். இது பாருங்க, நல்லாவே கலர் மாறி இருக்கு. இது மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்க்க போறோம். மசாலா என்னென்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுடணும். போட்டு நல்லா கலரி விட்டுடணும். இந்த மசாலாவிலே நல்லா கலரிடணும். தண்ணி இப்போ ஆட் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக, ஏன்னா ஈரல்லே கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்ம வாஷ் பண்ணதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் லைட்டாக வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு கிரேவியாக வேணும் இல்லை ஃப்ரையாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சிடுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 10 கால் ஹவர் கழிச்சு பார்த்தீங்களா நல்லா எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. பாருங்க, கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்கும். இது நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கழிச்சு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ இது பவுலில் மாற்றிட்டோம். இது மேலே கொத்தமல்லி இலை வந்து நல்லா தூவி விட்டுடலாம். நல்லா வாசனைக்கு நல்லா இருக்கும்.